வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்ம கூட இருக்கிறவங்க உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். அவங்க நம்மள சரியா புரிஞ்சுக்காம நம்ம மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கலாம். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், ஏன் இப்படி, ஏன் இவங்க எனக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னு தோணும் இல்லையா? இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆன்மீக குறிப்புகளை வச்சு நாம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த சிக்கலான உறவுகளை இது ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குது. இந்த குறிப்புகளோட மைய கருத்து என்னன்னா, இயேசு உங்க எதிரின்னு நீங்க நினைக்கிறவங்கள முழுசா மாத்த முடியும் அப்படிங்கிறது தான். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றம். அதேதான், அவரால முடியும்னு இந்த பார்வை சொல்லுது. இது எப்படி சாத்தியம், இதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த குறிப்புகள் இயேசுவோட குணத்தை பத்தி பேசுது. அவர்கிட்ட காயப்படுத்துற எண்ணமே இல்லையா. ஓஹோ. மாறா கருணை மட்டும்தான். அவர் நினைச்சா ஒரு நொடியில கூட ஒருத்தரோட மனசை எவ்வளவு கடினமா இருந்தாலும் மாத்திடுவாராம். ஆமா, இது ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லையா? ஆமா. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம பொதுவா காயப்பட்டா நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கிடைக்கணும்னு நினைப்போம். சரி. ஆனா இந்த பார்வை அதுக்கு மேல போகுது. நான் உன்னை தண்டிக்கிறத விட உன்னை மாத்தணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி இருக்கு. அப்போ பழிவாங்கறத விட்டுட்டு மீட்கிறத பத்தி பேசுது. அதேதான், இதுதான் இந்த குறிப்புகள் சொல்றபடி இயேசுவோட வழிமுறை. சரி, இந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயம் முக்கியமா தெரியுது. இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க எந்த தப்பும் செய்யல, ஆனாலும் உங்களை குற்றவாளியா ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட உங்களை காயப்படுத்தினவங்களால உங்க வாழ்க்கையை மொத்தமா அழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியம். அது மட்டும் இல்லாம அவரை மாத்துறதுக்கும், ஒருவேளை இந்த கஷ்டமான அனுபவம் மூலமா உங்க மனசை பக்குவப்படுத்துறதுக்கும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில நம்புறது கஷ்டமாச்சே. ஆமா, அந்த போராட்டத்தை பத்தி இந்த குறிப்புகள் ஏதாவது இருக்கா? நீங்க கொடுத்த பகுதிகள்ல நேரடியா அந்த போராட்டத்தோட கடினத்தை பத்தி சொல்லல. ஆனா இது சொல்ற கருத்து என்னன்னா, இதுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. சரி. அதாவது இப்ப இருக்கிற சூழ்நிலைய மட்டும் பார்க்காம ஒரு பெரிய திட்டத்துல நம்பிக்கை வைக்கணும். ஓஹோ. அப்புறம் யாரும் பிறக்கும் போதே கெட்டவங்க இல்ல, சூழ்நிலை தான் அப்படி மாத்துதுன்னு இது சொல்லுது. அவங்களையும் மீட்டு சரி செய்யணும்னு இயேசு நினைக்கிறதா இந்த சிந்தனை போகுது. நீங்க கேட்ட அந்த பக்குவப்படுத்துதல்ங்கிறது இந்த பார்வைப்படி கஷ்டங்கள் வழியா நம்ம பொறுமை, மன்னிக்கிற குணம் இதெல்லாம் வளருதுன்னு அர்த்தமா இருக்கலாம். ஓகே. அப்போ சும்மா நம்பிட்டு மட்டும் இருந்தா போதுமா, இல்ல நாம ஏதாவது செய்யணுமா? இந்த குறிப்புகள் ஏதாவது வழிகாட்டுதா? இருக்கு. சும்மா இருக்க சொல்லல, ரெண்டு முக்கியமான விஷயத்த செய்ய சொல்லுது. ஒண்ணு, உங்களை கஷ்டப்படுத்தினவங்களுக்காக வெறுப்ப காட்டாம ஜெபம் செய்யணுமா. ஜெபம் செய்யணுமா? சரி. ரெண்டாவது, பயப்படாம ஒரு மாற்றம் வரும்னு நம்பணும். அப்போ நம்மளோட கோபம், வலி இதெல்லாம் தாண்டி ஆமா, ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில போகணும். அதாவது ஜெபம். சரியா சொன்னீங்க. அந்த நபரை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி. புரியுது. அப்ப மொத்தத்துல கோபப்படாம அந்த நபரோட மாற்றத்துக்காக வேண்டிக்கிறதுலாம் இதோட சாராம்சம். அதேதான், நீங்க கொடுத்த இந்த குறிப்புகளோட ஒட்டுமொத்த சிந்தனை இதுதான். எதிரியா தோன்றவங்க மேல வெறுப்பை காட்டாம அவங்க மனசு மாறணும்னு ஜெபிக்கணும், நம்பணும். ஏன்னா இந்த நம்பிக்கையின்படி இயேசுவோட சக்தியால இன்னைக்கு உங்க எதிரியா இருக்கிறவர் நாளைக்கு உங்களுக்கே ஒரு நல்ல சாட்சியா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. இது நம்ம உறவுகளை பத்தி யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தும் போல இருக்கே. ஆமா, நிச்சயமா இது ஒரு சவாலான பார்வைதான். ரொம்ப நன்றி. இது கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. இந்த குறிப்புகளோட கண்ணோட்டத்தை வச்சு உங்க வாழ்க்கையில இப்போ இருக்கிற ஒரு கஷ்டமான உறவை நீங்க எப்படி கொஞ்சம் வித்தியாசமா அணுகலாம், அந்த நபரோட மாற்றத்துக்கான சாத்தியத்தை பத்தி இந்த பார்வை உங்களை எப்படி புதுசா யோசிக்க வைக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நன்றி. இதுபோல மேலும் ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோட்களுக்கு ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்.